ஐம் சாரி. நான் ராஜாராம் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன். லலிதா 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 we can speak about முதல்ல பேசலாம். guys stop லலிதா. லலிதா, you out of your mind. என்ன செய்யற? தம்பி நிதானமா இருங்க. அவளே உடைஞ்சு போய் கிடக்குறா. இதுல நிதானமா என்ன இருக்கு? நிதானமா இருக்க மட்டும் வாயை திறந்திருந்தா எல்லாரும் போலீஸ்ல போயிருக்கும். அவதான் எதுவுமே சொல்லலையே. லலிதா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன கோத்ரூ பண்றேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. எத்தனை வருஷமா எத்தனை பேர் என்ன திருடின்னு கூப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? நான் என்ன வேணும்னா செய்யறேன். என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, we understand. இல்ல, உங்க யாருக்கும் இது புரியாது. இதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சோம். இப்ப என் பொண்ணை கூட நான் பிரிஞ்சிருக்கேன். I'm sorry. எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. நேத்து என்னால எல்லாரும் மாட்டிருப்போம். ஏன் இப்ப சொல்லியிருந்தா மட்டும் மாட்ட மாட்டோமா? இப்ப சொன்னாலும் மாட்டிருப்போமே. அதனாலதான் இனிமே இந்த தொல்லை எதுவும் வேணான்னு சொல்ல போனேன். சொல்லியிருந்தீங்க, நீங்க வாழ்க்கையிலே பார்க்காத தொல்லெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்திருப்பீங்க. You need to calm down. நான் ராஜாராம் கிட்ட பேசினேன். ஓகே, அவருக்கு ஒரு தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்ம வேணா அவர்கிட்ட போய் பார்ப்போமே. என்ன பேசுற? நாம இங்க நிரந்தரமாவா இருக்க போறோம்? மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. லலிதா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த நாடகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான் லலிதா. மாயாவை பார்க்காம இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால இங்க இருக்க முடியும்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாயாவை பாப்பீங்க. என்ன சொல்ற? சாரி, நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நேற்று உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி மாயாவை இன்னைக்கு மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட வலி தெரியுமான்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ஆனா எனக்கு என்ன தெரியும்னா, நம்ம வலி, வேதனை, கஷ்டம் எல்லாமே முடிய போகுது. நம்ம எல்லாரும் திரும்ப சந்தோஷமா இருக்க போறோம். என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் இதெல்லாம் செய்யறது மாயாக்காக மட்டும்தான். ஜீவா எதுவும் சொன்னானா? எதை பத்தி? ட்ரிப்பை பத்தி. என்ன ட்ரிப்? யார் போறாங்க? நானும் அவனும். வாட்? எங்க? எப்போ? அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. பாசிபிளி a short cruise maybe. வாவ்,
என்ன புதுசா இருக்கு? ஆமாம் ரேஃப், வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டா புது யுத்திகளை ட்ரை பண்ணோம்ல. ஐ ஜஸ்ட் ஹோப் இட் வில் ஹேவ் அ பாசிட்டிவ் அவுட்கம். ஆமா, ஜீவாவும் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். நடந்ததெல்லாம் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. நம்ம பிள்ளைங்க கிட்ட சாப்பிட்டீங்களா, ஸ்கூல் போனீங்களா, வேலைக்கு போனீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கீங்களா, உங்கள் மனசுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் கேட்க மறந்துடுறோம். உண்மைதான், பட் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டோமே. அதுக்காக தான் இந்த ட்ரிப், பாண்டிங் ட்ரிப். போங்க போங்க, நீங்க உங்க பிள்ளையோட போங்க, நான் என் பொண்ணோட போறேன். நிஷா கூட அவளுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமாங்கிறதே சந்தேகம். ஏன்? என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு கல்யாணம். போறதா இருந்தா அதுக்குள்ள நீ போயிட்டு வரணும். என்ன நாளைக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறியா? இல்ல, முதல்ல குணாளனை என்னால மனசார ஏத்துக்க முடியல. அப்புறம் நீங்க சொன்னீங்க நிஷாக்கு அவனை பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால ஒரு கட்டாயத்துல சம்மதிச்சேன். ஆனா ஜீவா விஷயத்துல அவன் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது என்னோட சாய்ஸ். எப்படி? நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். அவங்கெல்லாம் வந்ததும் நல்லதா போச்சு. ஜீவா மனசுல என்ன இருக்கு, நம்ம மனசுல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிஷாக்கும் குணாளனை பிடிச்சு போச்சு. நல்லது தானே ரேஃப். அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு தானே சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி இனிமே நமக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன மிஸ்டர் ராஜாராம், நல்ல காலம்னு சொல்ல போறீங்களா? உனக்கு மட்டும் நல்ல காலம் வந்தா போதுமா? அப்ப எனக்கு? பை த வே, என்ன உங்க பிஸ்டோலயே உங்க வைஃப் கூட டேட்டிங்க? சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்படின்னா என்னோட காசு ஸ்டாண்ட் பைல இருக்கணுமே. பாரு, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். டைம் அது உனக்கு ரொம்ப கொடுத்தாச்சு ராஜாராம். காசை கொடுத்துட்டு அதை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. கூடிய சீக்கிரம் என் காசு என் கைக்கு வரலனா இனிமே நான் உன்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்க மாட்டேன். பீவே, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சு? வந்து நீங்க கொஞ்ச நாளாவே சரியில்லை. நானும் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, உங்க முகமே மாறி போச்சு. உண்மையை சொல்லுங்க. ரேஃப், நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த லேண்ட் ஸ்கேம் கேஸ் வந்துச்சு, நினைப்பிருக்கா? ஆமா, அது கூட ஏதோ அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணா கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொன்னாங்கன்னு செட்டில் பண்ணீங்களே? ஆமாம், செட்டில் பண்ணேன். ஆனால் நாட் வித் அவர் மணி. ஏ? 15 mil ரேஃப். 15 million? எஸ். திடீர்னு கேட்டேன், எங்கேருந்து எடுப்பேன்? இவனை அவனை எங்கெங்கெல்லாம் கேட்டு பார்த்தேன், எல்லாரும் கையை அடிச்சிட்டானுங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தவன் தான் 15 million ஃபுல் கேஷ் கொடுத்தா, நானும் எடுத்து செட்டில் பண்ணேன். Now we owe him. வேற எது? ஆர்ஜி.
கடைசியா ஸ்கூல்ல விளையாடுது. நானும் தான் ரொம்ப ரஸ்ட் ஆச்சு. ஆமா, போன்ஸ் எல்லாம் நகரவே மாட்டேங்குது. பட் குட் ஒர்க் அவுட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ அவுட். இட்ஸ் ஓகே. நானும் கொஞ்சம் பாண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வை மீ? கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே, அதனால. அது மட்டும் இல்லை, உங்க அண்ணனை பற்றி ஏதாச்சும் சீக்ரெட் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் தான். அதை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி அவரை பிளாக்மெயில் பண்ணலாம்ல. ஏய், என்ன பேசாமல் இருக்க? ஒன்றுமே இல்லையா? அவ்வளோ போரிங்கானவரா? Far from that. ஆக்சுவலி உங்களுக்கு அண்ணனை பற்றி எவ்வளோ தெரியும்? நல்ல கேள்வி. உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரியாம தான் கல்யாணம் வரைக்கும் போகுதா? அந்த காலத்தில் மேட்ச் மேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நீங்க கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தான். கோல் ஸ்கூல் யூ மீன்? ட்ரூ. ஆனால் கோல்டன் டைம்ஸ்க்கு அது ஒத்து வந்திருக்கும். இப்போ காலம் மாறிட்டு, ஸோ எல்லாமே மாறி இருக்கும்ல. என்ன சொல்ல வர? இல்லை, ஐ மீன் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அந்த காலத்தில் டெக்னாலஜி எல்லாம் வரது முன்னால் லவ் வாஸ் சிம்பிள், லைஃப் வாஸ் சிம்பிள். வாட் யூ சீஸ் வாட் யூ கெட். இப்போ வேற மாதிரி ஆயிட்டு. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட மாதிரி பேசுகிற. இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நிறையா பேர். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் போக போக அந்த பையன் அவனோட ட்ரூ கலர்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடுவான். ஆனால் உங்கள் அண்ணன் ஆரம்பத்துலேருந்து ட்ரூ கலர் தானே காமிச்சிட்டு இருக்காரு. சாரி Titi, he didn't impress me. His actions did. உங்கள் அண்ணன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அவரோட பேச்சு, நடந்துக்கிற விதம், his subtleness, இதெல்லாம் மற்ற காய்ஸை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மற்ற கைஸ்னா? Yes, I've had my fair share in love failures. And இந்த விஷயம் உங்கள் அண்ணனுக்கும் தெரியும். But the way he listened about it, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹனிமூன் பீரியட் கண்ணு மறைச்சிடும், அவ்வளோதான் சொல்கிறேன். ஒன் மோர் ரவுண்ட், லெட்ஸ் கோ. என்ன பாட்டு இந்த கார்ல இருந்து வரீங்க? ஏன் பேரா? ஏன் கார்ல தான் வரேன். என்ன விளையாடுறீங்க? உங்களுக்கு சிங்கப்பூர்ல ரோட்ல டிரைவ் பண்றது புது அனுபவமா தான் இருக்கும். அதனால தான் சுத்தி காட்டலாமே சொல்லிட்டு உங்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டோம். ஆக்சுவலி அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க ஊர்லயும் டால் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. சிட்டி விட்டு போனீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். ஆனா எங்க லேண்ட்ல எல்லாம் அரண்மனையா தான் இருக்கும். ஐம் ஷூர். நாங்க கூட ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தோம். அங்க நீங்க சொல்ற மாதிரியே சிட்டிலலாம் நிறைய டால் பில்டிங்ஸ். என்ன சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியானானே எவ்வளவு லேண்ட். ஆமா, அங்க இந்த நார்தன் பன்சேனால பேருன்னு மேருன்னு பேரு உள்ள மவுண்டன் இருக்கு. அங்க சன்செட் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஓ, ஐ see. ஏன்பா முறைக்கிற? நீ ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தது தான் மெமரைஸ் பண்ண. அதான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேவையில்ல அதெல்லாம் பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே. அந்த ஜெனரல் நாலேஜை வச்சு என்ன செஞ்சீங்க? அங்கெல்லாம் கார் ரைட்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆமா, ஆனா இந்த மாதிரி காரெல்லாம் அந்த மாதிரி ரோட்லாம் போக முடியாது, வீணாயிடும். ஆஃப் கோர்ஸ் அங்கெல்லாம் டெரெயின் வெஹிக்கிள்ஸ் தானே. ஆமாங்க, அதான்
இந்த மாதிரி கார்லாம் இந்த மாதிரி ரோட்ல தான் போனோம். நாங்களே எங்க போனாலும் இந்த குதிரையில கழுத மேல தான் போவோம். குதிரை ஓகே, கழுதை ஆல்சோ. எஸ் ஆல்சோ. கழுத ஆல்சோ நான் சொன்னேன்னா? அப்போ இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் சவாரி போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஆஃப்கோர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. சரி, இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாருக்கு தான் பிடிக்காது? In that case, I tell you what, எடுத்துக்கங்களேன். எதை? இந்த வண்டியை. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எனக்கு 5-6 வண்டிங்க இருக்கு. So it really doesn't matter. Please, you can have it. உண்மையாவே சொல்றீங்க? அப்படி பார்க்காத பேரா, நீ கோச்சுக்குவேன்னு அவர்கிட்ட சொன்ன, ஆனா அவர் தான் நம்பல. இதை நான் நம்பணும். என் பேரன் கோச்சுக்குவான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்ககிட்ட இந்த மாதிரி வண்டி இல்ல, ஆனா வேற மாதிரி வண்டி நிறைய இருக்கு. எங்க அரண்மனை சுத்தியோ வண்டி வண்டி வண்டியா தான் இருக்கும். புரியுது பாட்டு, ஆனா இந்த வண்டி இருக்காதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க மறுக்க கூடாது ப்ளீஸ். ஐ ரியலி இன்சிஸ்ட். இந்த பாரு, இது கொஞ்ச நாளைக்கு தானே, விட்டுட. தெரியுதுல்ல, தேவையில்லாம மனக்கோட்டெல்லாம் கட்டக்கூடாது. இது என்ன? ஓ, இதுவா? பாட்டு, I'm sure you deal in investments and all, yeah? யா அங்க இங்கன்னு. Overseasல? அதெல்லாம் என் பையனும் பேரனும் பாத்துக்குவாங்க. I see. சிங்கப்பூர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் எதுக்கும் என் பேரண்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஆஃப்கோர்ஸ், நிச்சயமா அது கேட்கலாம். அதாவது நான் ஏன் சொல்றேன்டா, ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. யூனோ த மணி மேக்ஸ் மணி கைண்ட். நீங்கள் காசை போட்டு 3 வருஷத்துக்குள்ளாரியே 85% ரிட்டர்ன்ஸ் வந்துடும். 4வது வருஷத்துக்குள்ளார உங்கள் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ டெல் யூ. பட்டு, புரியுது என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல. தட்ஸ் ஆல். இந்த கார்டிய ஒரு போனஸா வச்சுக்கோங்களேன். என்ன சைன் பண்ணிருக்கு? இல்ல, ஆஃபர் நல்லா இருந்துச்சு, அதான் சைன் பண்ணிட்டேன். என்ன வளருங்க? காசுக்கு என்ன செய்வீங்க? அதான் அவர் கார் இருக்குல்ல, அதை வித்தா அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு மிச்ச பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். படிச்சு பாத்தீங்களா? படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப படிக்கல. மாப்பிள்ள மாப்பிள்ள, ஸோ நைஸ். காடியா பிடிச்சிருந்ததுல? You shouldn't have. Just a small gesture, that's all. நான் அதை சொல்லல. பாட்டு இதை காட்டினாங்க. ஓ, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல். எஸ், அவங்க கிட்ட பேசியிருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உடனே கையெழுத்து போட்டாங்க. பாட்டுக்கிட்ட போனா தான் எல்லாமே நடக்கும்னு எனக்கு தெரியும்ல. தட்ஸ் வை. பட் எனி இஷ்யூஸ்? இஷ்யூஸ் இல்ல. 5 மில்லியன் போட்டிருக்கேன். பட் ஆஃப் கோர்ஸ் உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல தான் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இருந்தேனே, சொல்லலையோ? சொன்னாங்க. அஃப்கோர்ஸ். பட் அங்கதான் ஒரு சின்ன இஷ்யூ. என்னன்னா, எங்களோட கம்பெனி போர்ட் ட்ரஸ்ட் டைரக்டிவ்ஸ் படி எனி டிரான்சாக்ஷன் above $1 million அது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள தான் செய்யணும். நமக்குள்ள இன்னும் என்கேஜ்மெண்ட் இன்னும் நடக்கலையே, அது எப்படி? Engagement. So that's the issue. Well,
என்கேஜ்மெண்ட்டை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதை மீல் டைமில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சின்ஸ் யூ brought the topic up, ஆக்சுவலாக நான் என் ஃபேமிலிகிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லலை. ஸோ எவ்ரிஒன், என்கேஜ்மெண்ட் அடுத்த வாரம். ஸோ லெட்ஸ் பிகின் த செலிப்ரேஷன்ஸ். மாப்பிள்ளை அடுத்த வாரம்மா. அக்கா தலை சுத்துதுக்கா. கருப்பாயி கருப்பாயி எங்க போற, மாமக்கை வைக்காம எங்க போற, கருப்பாயி கருப்பாயி எங்க போற, மாமக்கை வைக்காம எங்க போற, சக்கத்துள்ள தடி சேலக்குள்ள ஜாலிய காமிர வச்சுக்கடி, ஜாக்கத்துள்ள அடி சேலக்குள்ள ஜாலிய காமிர வச்சுக்கடி, அடி வாக்குள்ள தாக்குள்ள கண்ணத்தில்ல ராவலா நீ தாண்டி தூக்கத்தில்ல, அடி வாக்குள்ள தாக்குள்ள கண்ணத்தில்ல ராவலா நீ தாண்டி